கொண்டு என்னாச்சு மன்னா மன்னவாடுதே என் மன்னரே மன்னரே போட்டு செய்தே எல்லா நாளும் கணவன் என்று புல்லானாலும் புரசன் என்று மனமதியாத பெட்டி குடிக்கே எமன் ஆகுவானா கணவனுடைய பாதத்தை எவள் உரைத்து பின்பற்றி போறவள் அவள் கற்புக்கு அரசியாகவாள் மன்னா உன் தேவியாகப்பட்ட இந்திராணியும் இன்னும் நடின பெண்களாகப்பட்ட ரதி தேவி ஊர்வசியும் தாமுடைய திருவடிக்கு 1000 கோடி வந்து
மன்னருடைய திருப்பதி போர் பாண்டம் பண்ணுகிறார். இந்த உலகில நீங்க எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய திருப்பதி போர் பானம் பண்ணுகிறார். தெய்வலோகத்தில் சீர சிறப்பாக வாழ்ந்திருக்க வேண்டும். கோடான கோடிகாரம் உண்மைதான். தாங்கள் எடுத்தேன் ஒரு வார்த்தை கேட்கலாம். என்ன? 1000 வார்த்தை கேட்கலாம். இந்த ராணி இல்லற தந்தையில் சிலர வேலை செய்திருக்கின்ற 1000 தாஜிமார்கள் விட்டு என்னை எதற்காக வரவழைத்தீர்கள்? என்ன நாட்டிய பெண்களா தேவி, நேற்று தினம் நான் தேவர் சபை கூட்டியிருந்தேன். அதாவது எதற்காக தெரியுமா? அதாவது புண்ணியம் செய்தவர் யாரு, பாவத்தை செய்தவர் யாரு தெரிந்து கொண்டேன். ஆனா இன்னைக்கு தேவர் சபை கூட்ட வேணும். ஓ, இந்த தினம் தேவர் சபை கூட்டணும். என்ன அறிய வேண்டும் என்று தெரியுமா? அப்படி என்றால் தேவர் சபை என்று அமைக்க வேண்டும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும். ஓ, தேவருக்கெல்லாம் அனைத்து தேவர்களுக்கு நிருபத்தை அனுப்ப வேண்டும். நிருபத்தை அனுப்பி தேவர்களை வரவழைத்து தேவர் சபையில் தேவர் ரகசியங்கள் பேச வேண்டும். அண்ணா தேவி, நான் அப்படியே செய்து வைக்கிறேன். அனைத்து தேவர்களுக்கும் நிருபத்தை அனுப்ப வேண்டும். அப்படியே ஆகட்டும். அடிய நடின பெண்களா தெய்வலோகத்தை அலங்காரம் செய்து கொண்டிருக்கு. சரியா? அப்படியே தேவர்கள் எல்லாம் தெய்வலோகத்தை பார்த்தால் தேவேந்திர மன்னனாக விட்டவன் இந்த தெய்வலோகத்தை எப்படி அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார், தேவருக்கு இவ்வளவு ஒரு மரியாதையா அப்படி என்று வரக்கூடிய தேவர் எல்லாம் பேச வேண்டும். அப்படியே ஆகட்டும் அம்மா. ஆமா, சங்கு துபாகரை ஆண்டு வரக்கூடிய கண்ணன் பகவான் வருகிறார். அவரால் மற்ற விஷயம்